ஃப்ரெண்ட்ஸ், இது எப்போ எடுத்ததுன்னா சிவராத்திரிக்கு அன்னைக்கு தாங்க எடுத்தது. அன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இவங்க அச்சுவோட டேடிக்கு மூக்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது மாதிரி மூச்சு விட்றதுக்கு லைட்டாக சிரமமாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல, ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி சொல்லி லீவ் போட்டாங்களா, போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி சொல்லி போயிட்டாங்க. போயிட்டு அவங்க அப்பாவுக்கு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எட்டி எட்டி பார்த்துட்டுன்னு இருக்கிற பாருங்க. அவங்களுக்கு உள்ளே ஏதோ ஒரு மாதிரி ரெட்டிஷாகவே இருக்குங்க, ஆனால் ப்ளட் எதுவுமே வராது. அதே மாதிரி புண்ணும் இல்லை, அதில் ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோங்க. பார்த்துட்டு இவங்க சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிவராத்திரி அன்னைக்குன்றதுனால கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. கோயிலுக்கும் போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் என்ன ஒரு சந்தோஷம்னா, காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு பொங்கல் சுண்டல் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன பிரசாதம் மாதிரி செஞ்சு சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், அவங்களுக்கு மூக்கில் காட்டன் வச்சுருக்காங்க. மெடிசன் அதில் மருந்து வச்சு காட்டன் வச்சுருக்காங்க. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மூச்சு விட்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. வச்சுட்டு கொண்டிருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது லைட்டாக சிரிப்பாக இருந்துச்சு, அதனால தான் சிரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே ஃபோன் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அவங்களால முடியல பாருங்கள், எப்படி கஷ்டப்படுறாங்க. மூச்சு விட்றதுக்கு வாயிலேயே மூச்சு விட்டுருந்தாங்க. அந்த கேப்பில் இந்த மேடம் அப்படியே விளையாண்ட்டு அவங்க அப்பா கிட்ட நச்சரிச்சிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. பாருங்கள் எப்படி அடம் பிடிக்கிறாங்கன்ட்டு. அவங்களுக்கு வர முடியல, இருமா போய் வாங்கி தரேன் அப்படி சொன்னாங்க. கேட்கவே இல்லை, வெளியே போயிட்டு வாங்கிக்கலானாலும். மறுபடியும் சரின்னு சொல்லி நான் தான் கூப்பிட்டு போய் அவங்க பக்கத்துலேயே ஒரு சின்ன ஷாப் இருந்துச்சுங்களா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே. அங்கேயே சரி டீ கடை இருந்ததுனால ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் ஒரு சின்ன ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அவளை அப்படியே சமாதானப்படுத்தி உள்ளே வச்சுருந்தேன். அப்புறம் வேறு என்னங்க பண்ணுறது, குழந்தைகளை கூப்பிட்டு போனால் அவங்க கேட்குறது வாங்கி கொடுத்தா தான் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. கூப்பிட்டு போய் வாங்கிட்டு வந்தோம். அவங்க அப்பாட்ட எப்படியோன்னு பேசிகிட்டே இருந்தா, அப்பா இது வேணும் அது வேணும்ன்ட்டு. அவங்க அப்பா ஏதோ சொல்லி அவரை சமாளிச்சுட்டு இருந்தார். முடியல அவருக்குமே, ஒரு வழியில் பாவம் சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தாங்க. பாருங்கள், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு மேடம் வந்துட்டாங்க. கடைசியில் 10 ரூபா ஐஸ்கிரீம் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்கே டீ காஃபி மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு அந்த காட்டன் எடுத்துகிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னு சொல்லி கேமரா வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. கேமரா வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பார்த்த உடனே டக்குன்னு நானும் பார்த்தோன்னே பயந்துட்டோங்க. என்னோட இவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்தா அது கேமரா, ஒன்றும் பயப்பட வேண்டாம், வழியெல்லாம் இருக்காது சொன்னாங்க. சரிங்க சொல்லிட்டு ஒரு சின்னதாக வீடியோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். அவரும் சொன்னார், வீடியோ எடுத்து நான் பார்க்கணும் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம். பாருங்கள், நான் வீடியோ எடுத்திருந்தேன். கொஞ்சம் கிளியராக தெரியாது, மூக்குக்குள்ளே எப்படி தெரியுது பாருங்கள் மூச்சு விட்றது. அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குன்றதெல்லாம் கிளியராக தெரிஞ்சுது. அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, பாய்.